ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷீஸ் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சேனலோட பேர் புதுசாக இருக்குது இல்லைங்களா? எஸ், நான் ரீசெண்டாக நம்மளோட சேனல் நேமை மாற்றிருக்கேன். சில பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் நோட்டீஸ் பண்ணாமையும் இருந்திருப்பீங்க. சேஞ்ச் பண்ண அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க, எதனால் சேனல் நேம் சேஞ்ச் பண்ணீங்கன்ட்டு. அதுக்கான ரீசன் வந்து போக போக இந்த விலாகில் சொல்கிறேன். அம்மா வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதே கிடையாது. சும்மா வந்து போகிறதோட சரி. மே மந்தில் ஹாலிடேஸ் இருந்ததால் ஒரு 2-3 நாள் வந்து இங்கே இருந்துட்டு போகலான்ட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணலான்னு யோசிச்சாலே டேனியோட மார்னிங் கோச்சிங் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா மார்னிங் ப்ராக்டிஸ்க்கு சிவா தான் கூட்டிகிட்டு போவார். அண்ட் அம்மா வீட்டுக்கு போகிறது நான், டேனி, ஷையு மட்டும்தான். சிவாவோட ஒர்க் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் கூட வந்து அவர் ஸ்டே பண்ண முடியாது. அப்படின்றப்ப ஏர்லி மார்னிங் அவர் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து அவளை கூப்பிட்டுட்டு போயிட்டு திருப்பி இங்கே வந்து ட்ராப் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி யோசிச்சே போக முடியறதில்ல. பட் மே மந்த் ஃபுல்லாக டேனி வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து பிரேக் எடுத்துக்கிட்டா. ஃபர்ஸ்ட் ரீசன் பிரேக் எடுத்ததுக்கு என்னென்னா, அவளுக்கு காலில் லைட்டாக இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ டாக்டரோட அட்வைஸ் என்னென்னா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க 1 மந்த்துக்கு. ஆல்சோ ட்ரிப்பும் இருந்ததால் அப்படி பிரேக் எடுத்தாச்சு. ஸோ இந்த பிரேக் எடுக்கிற சமயத்தில் தான் நான் வந்து ஒரு 2 நாள் அட்லீஸ்ட் அம்மா வீட்டில் இருக்க முடியும்ன்ட்டு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்னா நைட்டு தூங்க போகிறப்பயே மைண்ட் ப்ரிப்பேர்டாக இருக்கும், காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ அப்படியே மெதுவாக எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரப்போ நான் ரெகுலராக குடிக்கிற லெமன் ஹனி வாட்டர் ரெடியாக வச்சுருந்தாங்க அம்மா. அம்மா வீட்டோட கார்டன் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஸ்பாட். நல்லா பச்சை பசேல்னு அந்த லான், கசிபோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே உட்காந்தா டைம் போகிறதே தெரியாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அம்மா இட்லி, தோசை, மட்டன் குழம்பு இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அம்மா சுட சுட தோசை ஊற்றி கொடுத்து நான் உட்காந்து சாப்பிட்டேன். இதே எங்கள் வீட்டிலனா எத்தனை தோசை சாப்பிட்றனோ மொத்தமாக எல்லாத்தையும் ஊற்றிட்டு போய் உட்காந்து சாப்பிடுவேன். சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்குள்ளே தோசை எல்லாம் ஆறி போயிடும். இந்த மாதிரி நம்மளை உட்கார வச்சு சுட சுட தோசை ஊற்றி கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அம்மா வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நடக்கும். அன்னைக்கு வெதர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, திடீர்னுட்டு மழை. சில பேர் கமெண்ட்ஸில் டானிஷையோட ஹாலிடே ரொட்டீன் கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் பசங்களோட ரொட்டீன் எப்படி இருக்குமோ அப்படி தான் இவங்களுக்கும் இருந்துச்சு. நைட் லேட்டாக தூங்குறது, மார்னிங் லேட்டாக எந்திரிக்கிறது. லேட்டாக எந்திரிக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் 12 மணிக்கு, லஞ்ச் 4 மணிக்கு அண்ட் டின்னர் 9 மணிக்கு மேலே. நைட் தூங்குறதுக்கு 12 மணிக்கிட்ட ஆகிடுது. நானும் பெருசாக அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிக்கல, விட்டுட்டேன். அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும் ஹாலிடேஸை. ஏன்னா ஜூன்லேருந்து ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த 5 AM ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா அவங்க நினச்சா கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் ரொட்டீன் இருந்ததால் கிச்சன்லேயும் வேலை டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் நாள் முழுக்க காலையிலேருந்தும் நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. இதனாலேயே வந்து எனக்கு எப்போ தான் ஸ்கூல் திறக்கும் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை. என்னன்னா எங்களோட ஈட்டிங் டைம், ஸ்லீப்பிங் டைம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ஃபிசிக்கலாகவும் நான் டயர்ட் ஆகுறது ஃபீல் பண்ணேன். இது இல்லாமல் மே மந்தில் பாதி நாள் வந்து எனக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று வந்து நான் காலைல ஹாட் மில்க் ஊற்றுனதுனால அந்த புண்ணு ஆறுறதுக்காக டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுவும் ஆன்டிபயோட்டிக்ஸ். அந்த டேப்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வியட்நாம்லேயும் போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. வியட்நாம்லேருந்து ஒசூருக்கு வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி தான் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கே ட்ரெக்கிங் பண்ணதுலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் வந்து டாக்டர் கிட்ட போய் இன்னும் ஒரு 3 டேஸ்க்கு டேப்லெட் கண்டினியூ பண்ண சொன்னாங்க. இதெல்லாம் முடிச்சு ஒரு 2 நாளில் என்னோட பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபெக்ஷன்லாம் ஆயிடுச்சு. இதுக்காக கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி அப்புறம் அவங்க ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ என்னோட மே மந்தில் பாதி நாள் வந்து நான் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ருக்கேன். இதனால் பாடி வீக்னஸும் இருந்துச்சு அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக ஹீட் பாயில்ஸ் வந்துருச்சு. டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட்னு நினைக்கிறேன். மே மாதத்தில் பாதிக்கு மேலே நாட்கள் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு, உடம்புக்கு ஏதாவது அண்ட் அகெயின் டேப்லெட்ஸ். ஸோ ஐ ஹேட்டட் திஸ் மே மந்த். என்னதான் காலில் இந்த மாதிரி ஆயிருந்தாலும் ட்ரிப்பெல்லாம் எந்த விதமான குறையும் இல்லாமல் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு யோசிக்கிற ரீசன் வந்து இந்த லாஸ்ட் 1 இயராக தனிஷாவோட ப்ராக்டிஸ். பட் அம்மா அப்பா ஒசூருக்கு ஷிஃப்ட் ஆகி 3 வருஷம் ஆக போகுது. அந்த இருந்த 2 வருஷம் கூட நான் அம்மா வீட்டில் போய் ஸ்டே பண்ணலை. வாரத்தில் 3-4 நாள் கூட மீட் பண்ணுவோம், போக வரதான் இருப்பேனே தவிர போய் ஸ்டே பண்ணது கிடையாது.
அது மேபி ஒரே ஊர்ல இருக்கனால நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட் வருதோ என்னவோ எனக்கு தெரியல. இந்த தடவ தான் கண்டிப்பா அங்க போய் ஸ்டே பண்ணணுன்ட்டு போனேன். பட் மார்னிங் ஆனா எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்துருவேன். ஏன்னா ஹவுஸ் ஹெல்ப் வருவாங்க. அவங்கள வச்சு வீடெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணணும், எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துருது. இதுவே அவங்க விழுப்புரம்ல இருக்கிறப்ப நான் ஹாலிடேஸ் அப்படின்ட்டு ஊருக்கு போனா 10 ஆர் 15 டேஸ் கூட நான் போயிருக்கிறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி வீட ஓரளவுக்கு கிளீன் பண்ணி வச்சுட்டு போவேன். அதுக்கப்புறமா நான் இல்லாத அந்த 10, 15 டேஸும் ஹவுஸ் ஹெல்ப்ப சிவா வொர்க்குக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வர சொல்லுவேன். அவங்க வந்து எவ்ளோ பண்றாங்களோ அத பண்ணிட்டு போவாங்க. பட் இப்போ எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. இந்த தடவையும் அந்த மாரி தான் பண்ணேன். அம்மா வீட்ல இருந்து கரெக்ட்டா எங்க வீட்டுக்கு ஹவுஸ் ஹெல்ப் வர டைம்க்கு வந்துருவேன். அவங்க கூட இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் அம்மா வீட்டுக்கு திருப்பி போறப்ப ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம் கிட்ட ஆயிடும். எங்க அம்மா கூட சொல்லிட்டு இருந்தாங்க, "நீ வந்து ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ண மாதிரியே இல்ல. போக வரதா இருக்கு" அப்படின்ட்டு. பட் ஒரே ஊர்ல இருந்தா இப்படிதான் ஆயிடுவோம்னு நெனைக்கிறேன். உங்க யாருக்காவது இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கிளிப்பிங்ஸ்லாம் நானும் சிவாவும் நர்சரி கார்டனுக்கு போய் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதனால கார்டனர கூப்பிட்டுருந்தோம். அவங்க வந்து பாட்டிங்லாம் பண்ணி குடுத்தாங்க. இது எல்லாத்தையும் எப்படி எங்க செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அம்மா வீட்ல இருந்தேன்னா அப்படியே கிளம்பி வந்துட்டேன். இதுலயே 1 ஃபுல் டே போயிடுச்சு. ஒரு நாள் பிளான்ட் பர்ச்சேஸ், ஒரு நாள் கைனகாலஜிஸ்ட் கன்சல்டேஷன், இன்னொரு நாள் பிளான்ட் செட்டப் பண்றதுக்கு. இந்த மாதிரி அம்மா வீட்ல இருந்த 3 நாளும் வெளிய வந்துட்டு மத்தியானத்துக்கு மேல தான் போவேன் வீட்டுக்கு. பட் இந்த பிளான்ட் பர்ச்சேஸும் செட்டப்பும் இப்பயே பண்ணாதான் உண்டு. ஏன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டானிஷா யுவர் ஸ்கூல் அண்ட் கிளாஸஸ் பிக்கப் ட்ராப் இது பண்றதுக்கே சரியா இருக்கும். ஸோ மொத்தத்துல அம்மா வீட்ல போய் ரெஸ்ட் எடுத்தேனா, ரிலாக்ஸ் பண்ணேனா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்ல. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தது பார்த்தீங்கன்னா, மே 28 அன்னைக்கு. இந்த ஒரு நாளுக்காக 10 பேரு 1 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? பட் அதுதான் உண்மை. இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாரும் ஒசூருக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்குன்னா, நெக்ஸ்ட் டே அதாவது மே 29 நாங்க வந்து கேர்ல்ஸ் ட்ரிப் கூர்க் மடிக்கேரின்ற இடத்துக்கு போறோம். ஒசூர்ல இருந்து டிராவல் பண்ணா ஈஸியா இருக்குன்றதுனால எல்லாருமே அவங்கவங்க ஊர்ல இருந்து ஒசூருக்கு வந்து 28 ஹால்ட் பண்ணிட்டாங்க. 29 அன்னைக்கு எல்லாருமே கிளம்பிட்டோம். மார்னிங் ஒரு 6:00. ஸோ எங்களோட பிளான் என்னன்னா, 3 நைட்ஸ் வந்து மடிக்கேரியில ஸ்டே பண்றது. இவங்க எல்லாருமே என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலேஜ் வந்து மதுரையில படிச்சேன். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இந்த அளவுக்கு க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கோம் அப்படின்னா, இந்த 4 பேர் தான். என்னையும் சேர்த்து 5 பேரு. ஸோ வி ஆர் அ கேங் ஆஃப் 5 கேர்ல்ஸ். இதுலயுமே பார்த்தீங்கன்னா, இவங்க 4 பேரு மதுரையிலேயே பார்ன் அண்ட் ப்ராட் அப். ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்க எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சு, ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க எல்லாருக்கும் ஒருத்தவங்கள நல்லா தெரியும். அண்ட் ஒண்ணா ஒரே காலேஜ்லயும் சேர்த்துட்டாங்க. இதுல நான் மட்டும் தான் புதுசா போய் இவங்க கேங்ல சேர்ந்தது. ஏன்னா நான் ஸ்கூலிங் பண்ணதெல்லாம் விழுப்புரம். காலேஜ்க்காக தான் மதுரைக்கு போனேன். அப்பதான் இந்த நியூ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. இப்போ எல்லாருமே கல்யாணம் ஆகி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்கோம். ஒருத்தவங்க ஹைதராபாத்ல இருக்காங்க. 2 பேர் கல்யாணம் ஆகி மும்பைல இருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் மதுரையிலேயே இருக்காங்க. ஸோ இந்த மே மந்த் வந்து எங்களோட இயர்லி ரிச்சுவலா வச்சிருக்கோம். எங்க யாரு எப்படி இருந்தாலும் கண்டிப்பா நம்ம மீட் பண்றோம் அப்படின்றது. எனக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஏர்லியா கல்யாணம் ஆச்சு. மத்த 3 பேரும் இன்னும் படிச்சுட்டு இருந்தாங்க, ஜாப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல எங்களுக்குமே 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி, டெலிவரி இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நாங்க ஃபினிஷ் பண்றதுக்குள்ள அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஸோ எல்லாருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்களோட இந்த இயர்லி ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 இயர்ஸா இத பண்ணிட்டுருக்கோம் எவ்ரி மே மந்த். இத்தன வருஷத்துலயும் எல்லாருமே எல்லா ட்ரிப்புக்கும் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அகைன் இந்த மாரி பிரெக்னன்சி, டெலிவரி இந்த மாரி ரீசன்ஸ்னால மிஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல யாரோ ஒருத்தவங்க வரல அப்படின்றதுக்காக நம்ம இத வந்து விட்றக்கூடாது. இந்த செயின பிரேக் பண்ணக்கூடாதுன்ட்டு கன்டினியூவா பண்ணிட்டுருக்கோம். இந்த தடவ பார்த்தீங்கன்னா, எல்லா 5 பேரும் பிரசன்ட்டா இருக்கோம். அவங்கவங்களோட கிட்ஸோட. அண்ட் நம்ம சேனல்ல ஸ்டார்ட்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். லாஸ்ட் இயர் நாங்க வந்து கோவா போயிருந்தோம் மே மந்த்ல. அதுக்கு முன்னாடி இயர் வந்து ஏற்காடுக்கு போயிருந்தோம். ஸோ இதனுடைய ட்ரிப்போட விளாக்ஸும் நான் வந்து நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த தடவ நான் வந்து ப்ராப்பரா ஒரு ட்ரிப் விளாக் மாதிரி எடுக்கல. எப்பலாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போலாம் மட்டும் தான் நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா, நாங்க ஒசூர்ல கிளம்புறப்ப மட்டும் தான் மழை இல்ல. பட் போற வழியெல்லாம் மழை. அகைன் அங்க இறங்கி செக் இன் பண்றப்பயும் கன்டினியூஸா ரெயின் வந்துட்டே இருந்துச்சு. நாங்க மட்டும்னா கூட பரவால்ல. பட் 2 வயசு குழந்தையிலருந்து அத்தன பசங்க இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற கான்சன்ட்ரேஷன் நெறையா இருந்துச்சு எங்க எல்லாருக்கும். நாங்க போறதுக்கு முன்னாடி அங்க கூர்க்ல மழை அப்படின்றது கேள்விப்பட்டோம். பட் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது கொஞ்சம் கூட கேப் இல்லாம கன்டினியூஸா பேஞ்சுட்டே இருக்குன்ட்டு. அங்க கூர்குக்கு போனதுக்கப்புறம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரெயின் கோட் வாங்கிட்டோம்.
ஏன்னா, மழை அப்படின்ட்டு ரூம்குள்ளேயே உட்கார்றதுக்கும் எங்களுக்கு பிடிக்கல. வெளிய போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு எங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கும் ஆசையா இருந்துச்சு. ஸோ ரெயின் கோட்ட மாட்டிக்கிட்டு மேக்ஸிமம் எல்லா சைட் சீயிங்கையும் கவர் பண்ணிட்டோம். நான் இதுக்கு முன்னாடி கூர்க்குக்கு 2 வாட்டி போயிருக்கேன். ஒரு தடவ வந்து சிவாவோட சிஸ்டர்ஸ் அவங்க ஃபேமிலி கூட போயிருக்கேன். செகண்ட் டைம் வந்து எங்க அம்மா, அப்பா கூட நாங்க எல்லாரும் போயிருந்தோம். பட் இந்த மாரி சைட் சீயிங்லாம் நாங்க பார்க்கவே இல்ல. கிளப் மஹேந்திரால புக் பண்ணிட்டு போயிட்டு மேக்ஸிமம் அங்க இருக்க அம்யூனிட்டீஸ என்ஜாய் பண்ணிட்டோம். அண்ட் வெளிய வந்து லஞ்சுக்கோ, டின்னருக்கோ 1, 2 வாட்டி போயிருக்கோம். கூர்க் விசிட் 2 தடவையும் இந்த மாரி தான் ஆச்சு. பட் இந்த தடவ தான் நாங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுவும் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வென்ச்சரஸான ஜர்னியா தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட். நம்ப கார்லலாம் இங்க முடியாது. அவங்களோட ஜீப்ல மட்டும் தான் முடியும். ஸோ அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ். இந்த 20 கிலோமீட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா, ரோடு வந்து பாறையும் கல்லுமா தான் இருக்கு. அங்க போய் ரீச் ஆனதுக்கப்புறம் சூப்பரான வியூவா இருந்துச்சு. கம்ப்ளீட்டா ஃபாக்ல கவர் ஆயிருந்துச்சு. மழை பெஞ்சதுனால குளிர் இன்னும் ஜாஸ்தியா இருந்துச்சு. அண்ட் கிளைமேட் வந்து செம்ம சில்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு ஃபேமஸ் டெம்பிளுக்கு போயிருந்தோம். அண்ட் ஆல்சோ கர்நாடகாவோட லார்ஜஸ்ட் ஜிப் லைன் கூட பண்ணோம். இந்த ஜிப் லைன் பண்றப்ப வேற சரியான மழை. ஸோ பசங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. மழையில நடு காடுல நாங்க பறக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னா, எங்கள விட எங்க பசங்களும் இன்னும் நல்லா ஜெல் ஆயிட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவ தான் மீட் பண்றாங்க. பட் அது என்னமோ தெரியல. ஜெனடிக்காவே அந்த பாண்ட் வந்து அவங்களுக்கு கேரி ஓவர் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அவ்ளோ க்ளோஸா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்காம, அவங்களோட தனி உலகத்துல அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆஸ் யூசுவல் எல்லா ட்ரிப்ல ஆகுற அதே கத தான். எண்ட் ஆஃப் த ட்ரிப்புக்கு வர்றப்ப எல்லார் மூஞ்சியும் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. ஐய்யயோ! ட்ரிப் முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் அவங்கவங்க ஊருக்கு போயிடுவாங்களே அப்டின்ட்டு. இந்த தடவலாம் ஷையு வந்து ட்ரிப்பு முடிஞ்சாலும் பரவால்ல. எங்க வீட்ல வந்து ஒரு 2, 3 டேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஊருக்கு போங்க அப்டின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டா. ஒரு வருஷமும் இந்த கேர்ள்ஸ் ட்ரிப் முடியிறப்ப அவங்கக்குள்ள பேசிக்கிறது என்னன்னா, அடுத்த வருஷத்துக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்டின்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. இத தான் நான் அப்பவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த ஒரு நாளுக்காக 1 வருஷமா நாங்க 10 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கிளிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கூர்க்ல இருந்து ரிட்டர்ன் வரப்ப மைசூர் கிட்ட ஒரு பேர்ட் சாங்சுரி இருக்கு. அங்க வந்து ஒரு போட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ நாங்க போட்டிங் பண்ற அந்த தண்ணீல வந்து பார்த்தீங்கன்னா, குரோக்கடைல்ஸ்லாம் இருந்துச்சு. குரோக்கடைல ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்த்தோம். அண்ட் பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் இங்க இருக்க ட்ரீஸ் மேலலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் இருந்துச்சு. அதையும் பார்த்தோம். இந்த மைசூர் பேர்ட் சாங்சுரி வந்து ஸ்கிப் பண்ணிடலான்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்க ரிட்டர்ன் போறப்ப தான் இத வந்து பார்த்தோமா, எனக்கு என்ன பயம்னா, நாங்க வந்து ரீச் ஆகி அதே அன்னைக்கு நைட் வந்து 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு மதுரைக்கு பஸ் 11:30க்கு. ஸோ நாங்க வந்து மடிக்கேரி கிளப் மஹேந்திராலருந்து செக் அவுட் பண்ணிட்டு, வெளிய போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்ட்டு, கூர்க்ல இருந்து கிளம்புறப்ப டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 12:00 ஆயிடுச்சு. நாங்க மடிக்கேரியிலருந்து கிளம்புனது ஜூன் 1 சண்டே அன்னைக்கு. டிராஃபிக்கோட பயம் வேற எனக்கு இருந்துச்சு. ஏதாவது ஜாம்ல மாட்டிக்கிட்டா, அப்புறம் இவங்களுக்கு பஸ் மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இந்த பசங்கலாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க பாருங்க. பஸ் மிஸ் ஆயிட்டா எல்லாரும் ஒசூர்லயே இருந்துரலாம். ஸோ பஸ் மிஸ் பண்றதுலயே ரொம்ப குறியா இருந்தாங்க. எப்படியோ எல்லாரையும் கிளப்பி, டிராஃபிக்கையும் தாண்டி ஒசூர்ல வீட்டுக்கு வந்து சேர்றப்ப டைம் 8:30 PM ஆயிடுச்சு. வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். ஃபுட் டெலிவரி குடுக்குறதுக்கே 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபுட் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும். போயிட்டு எல்லாரும் டெசர்ட் சாப்பிட்டுட்டு அவங்கள பஸ் ஸ்டாப்ல ட்ராப் பண்ணியாச்சு. கல்யாணம் ஆகி குழந்தைங்க ஆனதுக்கப்புறம் கூட நாங்க இத்தன வருஷமா எங்களோட இயர்லி ரிச்சுவல் அதாவது எங்களோட ட்ரிப்ப நாங்க கன்டின்யூ பண்றோம்னா, இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எங்க எல்லாரோட ஹஸ்பண்டுன்னு சொல்லலாம். அவங்க வந்து எங்களுக்கான ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரீடம் குடுக்கறதுனால மட்டும் தான் நாங்க வந்து இத்தன வருஷமா இந்த செயின் பிரேக் பண்ணாம பண்ணிட்டுருக்கோம். அண்ட் ஹானஸ்ட்டா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப்புக்கு போறப்ப எவ்ளோ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு அப்படின்றது போனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அண்ட் வி ஆல் ஆர் தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஓகே, இப்போ சேனல் நேம் சேஞ்ச் பண்ண டாபிக்க்கு வரலாம். ஒரே ரீசன் தாங்க. நான் ஆல்ரெடி நிறைய விளாக்ஸ்ல சொல்லியிருக்கேன். டானி, ஷயு இப்போ அவங்க ஸ்டடீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல பிஸியா இருக்காங்க. அவங்களோட இன்வால்வ்மெண்ட் கம்மியா இருக்கு. ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு மேபி ஃபியூச்சர்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஒரு சேனலை அவங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய நாளாவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட கான்டென்ட் லைஃப் ஸ்டைல் பேசிஸ்ல தான் இருக்கு. ஸோ கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேனல் நேம் இருக்கணும்ட்டு எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுச்சு. ஸோ என்னோட லிவிங்கை எவ்வளோ லவ்விங்கா கொண்டு போறேன் அப்படின்றது தான் இந்த சேனலோட நேமா வச்சிருக்கேன். இது நாள் வரைக்கும் நீங்க கொடுத்துட்டு இருந்த சப்போர்ட் இனிமேலும் கண்டினியூ பண்ணுவீங்கன்ட்டு நான் நம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Missing someone